திருச்சிற்றம்பலம். இன்று மார்கழி மாதம் 19ஆம் திருநாள் இன்றைக்கு உரிய திருவம்பாவை சிந்தனையை தொடங்குவோம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். என் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவாய். இந்த பாடலில் 16வது பாடலில் மழை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். இந்த 19வது பாடலில் நல்ல கணவன் வேண்டும், சிவனடியாராகிய கணவர் வேண்டும் என்று இந்த சிறப்பு பிரார்த்தனை செய்கிறார். பாவை நோன்பினுடைய நோக்கம் நாம் முதலிலேயே சொல்லியதுபடி 2 நோக்கங்கள் உண்டு. ஒன்று பொதுவும் சிறப்புமாக 2 பயன்களை எதிர்பார்த்து இந்த பாவை நோன்பு நோக்கப்படுகிறது. ஒன்று பொதுவாக இந்த உலகம் பூராவுக்கும் மழை வேண்டும், மழையினால் இந்த உலகம் நிரம்பி பயிர் பச்சைகளெல்லாம் செழித்து மக்கள் செல்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும், தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. அடுத்த பிரார்த்தனை வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு நல்ல கணவன்மார்கள் வேண்டும், இல்லாவிட்டால் பெண்களுடைய வாழ்வு சிறப்பாக அமையாது என்பதற்காக நல்ல கணவனை வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனை. 16வது பாடலிலே மழை வேண்டி பிரார்த்தனையும், இந்த பாடல் 19ஆம் பாடலிலே இந்த சிறப்பு பிரார்த்தனை ஆகிய நல்ல கணவர் வேண்டும் என்பதையும் நமக்கு இந்த பாடலிலே மாணிக்கவாசகர் பெண்களுடைய கூற்றாக சொல்லி அருள்கிறார்கள். எங்கள் பெருமான், எங்கள் எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் என்பது முதல் பகுதி. இந்த பகுதியில் இந்த உலக வழக்கை ஒன்றை சுவாமிகள் பெண்களுடைய வாக்காக சொல்லுகிறார். இதில் உன் கை என்ன இருக்கணும், அது உங்கை அப்படின்னு வந்திருக்கு. பாட்டில் அடுத்தாப்புல வருகின்ற எதுகையை நோக்கி இந்த மாதிரி உங்கை, உன்கை என்பது உங்கையாக வந்திருக்கிறது. இப்போ நம்ம செய்திக்கு வரலாம். திருமண காலத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சி ஒன்றை சுவாமிகள் இங்கு நமக்கு சொல்லுகிறார்கள். திருமணம் நடைபெறுகின்ற அந்த தருணத்தில் பெண்ணினுடைய தாயும் தந்தையும், அதை இருமுதுகுறவர்கள் என்று நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலும் சொல்வார்கள். இது இருமுதுகுறவர்கள், அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து மணமகனிடம் பெண்ணை ஒப்படைப்பார்கள். அது சடங்காக நிகழும். அதற்கு என்ன பொருள்னா, நான் இன்று இந்த பெண்ணை உனக்கு அடைக்கல பொருளாகவும் இந்த பெண்ணை உனக்கு உரிமை பொருளாகவும் கொடுத்து விட்டேன். நீ எங்களுடைய ஸ்தானத்திலிருந்து இந்த பெண்ணை சிறப்பாக, உன்னுடைய அடிமையாக வந்திருக்கின்ற, உனக்கு குற்றவியல் செய்து வந்திருக்கின்ற இந்த பெண்ணை சிறப்பாக நீ பார்த்து கவனித்து அவளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வதாக அது அமையும். அதுக்கு சில இடங்களில் ஓம் கொடுத்தல் என்று சொல்வார்கள், சில ஊர்களில் அதை தாரை வார்த்து தருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேங்காய் முதலியவர்களை கையிலே கொடுத்து மாயிலையினாலே தண்ணீரால் தாரை வார்த்து தருதல் என்று அந்த ஆண்மகனுக்கு இந்த பெண்ணை பெற்றோர்கள் தாரை வார்த்து கொடுப்பார்கள். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று இந்த இருமுதுகுறவர்களாகிய தாயும் தந்தையும் சொல்வதை இங்கே சுவாமிகள் குறிப்பிடுகிறார்கள். உன்னுடைய கையில் பிள்ளை, பிள்ளை என்பது இங்கு நாங்கள் பெற்றிருக்கின்ற பெண் பிள்ளை. பிள்ளை என்றாலே இங்கு பெண் பிள்ளையைத்தான் குறிக்கும். உனக்கே அடைக்கலம் என்று நாங்கள் தருகிறோம். இது தொடர்ந்து திருமணங்களிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு திருமணத்திலும் செய்வார்கள். அது நடந்து போன கல்யாணத்தில் நடந்து போனதை இந்த கல்யாணத்தையும் புதுப்பிப்பாங்க. அங்கு அப்பழம் சொல் புதுக்கும், மறுபடியும் திரும்பவும் அப்படி சொல்வார். எல்லா திருமணத்திலையும் என்னுடைய பெண்ணும் உனக்கு அடைக்கலாம், இந்த பொருளை நீ நன்றாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்படி 2 விதங்களில் அவன் அந்த பெண்ணை உரிமை உடையவனாகிறான். ஒன்று, அவனுக்கு உரிமை பொருள், அதோடு கூட அந்த பெண் அடைக்கல பொருளாகவும் இருக்கிறாள். இதில் உரிமை பொருளை விட அடைக்கலம் என்பது சிறப்பான தன்மை வாய்ந்தது. அடைக்கல பொருளை காப்பாற்ற வேண்டியது கணவனுடைய கடமை, பராமரிக்க வேண்டியது கடமை. அடைக்கல பொருளை ஒருபொழுதும் அதற்கு அவமானம் நேராமல், எந்த வகையிலும் அதுக்கு சிறுமை நிகழாமல், எந்த விதமான அதனுடைய தேவைகளையும் முறையாக நிறைவேற்றி அந்த பொருளை காப்பாற்ற வேண்டும். இவ்வளவு கருத்துக்களையும் உள்ளடக்கி அந்த திருமணச் சடங்கு நடைபெறுகிறது. இப்போ நமக்கெல்லாம் திருமணச் சடங்கு அந்த மாதிரி நடைபெறுகிறது. ஆனால் அப்படி இவ்வாறெல்லாம் அதற்கு உட்கருத்து உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிவதில்லை. அப்படி தெரிந்திருந்தால் நாம் விவாகரத்து என்ற அளவுக்கு நம்மெல்லாம் போக மாட்டோம் இல்லையா? இவ்வாறு கருதுதல் உயர்ந்தோர்கள் சொல்லிய சொற்கள். அதை சுவாமிகள் எடுத்து ஆள்கிறார்கள், இந்த பாடலில் சொல்லுகிறார்கள். இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய பழந்தமிழ் கலாச்சாரம் தான். கவுந்தியடிகள் என்று ஒரு துறவி, சமண துறவி இருந்தார். இது சிலப்பதிகாரத்தில் காணப்படுகின்ற ஒரு செய்தி. அந்த கவுந்தியடிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடைச்சேரியில் இடைக்குல பெண்களெல்லாம் வசிக்கின்ற இடத்துல மாதரி என்று ஒரு பெண் இருந்தாள். அவர்கிட்ட கண்ணகியை ஒப்படைத்து விட்டு கவுந்தியடிகள் அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் துறவு, அவர்களுடைய தவ கோலத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த மாதரியிடம் இருக்கும் பொழுதுதான் கோவலன் பாண்டியனை சென்று சந்தித்து அவன் குற்றவாளி என்று கருதப்பட்டு அவனை கொலை செய்கிறார்கள். அதற்கு பிறகு கண்ணகியும் அதை பார்த்து மதுரையை எரித்துவிட்டு அவளும் சேரநாடு சென்று அவள் தெய்வமாகி மாறி விடுகிறாள். இப்போ கண்ணகி இந்த மாதரியிட அடைக்கலமாக இருந்த கண்ணகி அவளிடமிருந்து காணாமல் போய்விட்டாள், தெய்வதன்மை அடைந்து விட்டாள். இதை பார்த்த மாதிரி என்னிடம் கவுந்தியடிகள் அடைக்கலம் கொடுத்தார்கள், அதை நான் சரியாக காப்பாற்றவில்லை, அடைக்கல பொருளை காப்பாற்றாமல் விட்டது என்னுடைய குறை என்று தன்னுயிரை நீத்தாள். அப்போ அடைக்கல பொருளை காப்பாற்றுவது எவ்வளவு அவசியம் என்பது நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது சிலப்பதிகாரத்தில் இந்த செய்தி இருக்கிறது. அடைக்கலம் இழந்து உயிரிழந்த இடைக்குல மகள் மாதிரி. இப்போது இந்த திருமண நிகழ்ச்சியில் நடைபெறுகின்ற இந்த செய்தி, நம்ம இந்த தேங்காயை வச்சு 2 மாலையினால் தண்ணி ஊற்றி கொடுத்தா அந்த சடங்கு முடிஞ்சது அப்படின்னு போகிறோம். சடங்குகள் என்பது மிக மிக உயர்ந்தவைகள். சடங்குகளை நாம் ஒருபொழுதும் நிராகரிக்கக்கூடாது. சடங்குகளெல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்களிலேயே சடங்குகளெல்லாம் திருமணச் சடங்கு நிகழ்வதை அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார். அந்த சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் நாம் எல்லை மீறாமல், ஒழுக்க நெறியிலிருந்து விலகாமல், நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு வேலி, நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு. நம்ம இந்த மாதிரி சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறோம், தாயும் தந்தையும் நம்மிடம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், இந்த பெண்ணை விட்டு நாம் விலகக்கூடாது, வேறொரு பெண்ணை நினைக்கக்கூடாது என்று ஒருவன் உறுதி எடுத்துக்கொள்வதற்கு மிக மிக அவசியமாக இந்த சடங்குகள் நிகழ்கிறது. இப்போது உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்படின்னு, அங்குன்னா இது எப்போ நடக்குது? அங்கு என்பது அந்த திருமண நிகழ்வு. அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமை மெச்சத்தால் அங்கு. அப்போ திருமணச் சடங்கு நிகழ்த்தி யாரிடம் கொடுக்கிறானோ அந்த பெண்ணை அவனுடைய கையிலே ஒப்படைத்து, அதற்குரிய முறைப்படி ஒப்படைத்து, யார் ஒப்படைக்கிறார்கள்? இருமுது குறவர்கள், தாயும் தந்தையும் ஒப்படைத்து அந்த கணவனிடம் ஒப்பு கொடுக்கிறார்கள். இதெல்லாம் எங்கே நடக்கிறதுனா அங்கு, அந்த திருமண நிகழ்வில் நடக்கிறது. அப்படி நடப்பது தான் திருமணம். அந்த திருமணத்தினுடைய முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த மணமகளை மணமகரிடம் தாரை வார்த்து ஒப்படைத்தார். இப்போ இந்த திருமணம் என்பது நம்முடைய 2000 ஆண்டு நம்முடைய முதல் நூல், இப்பொழுது நமக்கு கிடைத்திருப்பதிலே முதல் நூல் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்திலே இந்த சடங்கு நிகழ்ந்ததை கரணம் என்று சொல்வார்கள். அந்த கரணம் என்று அந்த நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். கற்பு எனப்படுவது கரணமொடு புணர்தல், அந்த சடங்கோடு செய்தல். கொளற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர், கொடைக்குறி மரபினோர்னா கொடையை அந்த பெண் கொடை தருகிறார்கள். அந்த பெண் கொடை பெண்ணை கொடையாக கொடுக்குறாங்க, தானமாக கொடுக்குறாங்க.
அந்த பெண்ணை தானமாக கொடுக்கும் பொழுது செய்யக்கூடியது இந்த சடங்குகள் என்பது இந்த சடங்கை ஆதரித்து நம்முடைய சங்க இலக்கியம் கூறுகிறது. இது தொல்காப்பியத்தில் 1088வது சூத்திரம். அந்த இவளை இன்னவாறு பாதுகாப்பாய், இவருக்கு இன்னவாறே நீ குற்றேவல் செய்து, அப்போ நீ பாதுகாப்பாயின்னு அவன்கிட்ட கொடுக்கறது, இந்த பெண்ணுக்கும் இவனுக்கு நீ குற்றேவல் செய்து அவனுடைய அடிமையாக இருந்து அவனுக்கு வேண்டியவற்றையெல்லாம் பார்த்து அவனை பாதுகாக்க வேண்டும். இப்படி இருந்தால் கணவன் மனைவியை முழுமையாக பாதுகாத்து ஒரு கைப்பொருளை பாதுகாப்பது போல குழந்தையை பார்ப்பது போல பாதுகாத்தாலும் கணவனை மனைவி பார்த்தலும் பாதுகாத்து கொள்ளுதலும் கற்பு என்று சொல்லப்படுகிறது என்று நச்சினார்க்கணியர் இதற்கு உரை சொல்லுகிறார். இதற்கு மேலும் இன்னொரு விஷயமும் நம்ம இங்கே பார்க்கணும். தொல்காப்பியத்தில் மேலும் சில செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சடங்கு ஒரு பொழுதும் சடங்கை நிறுத்தக்கூடாது. சில சமயம் தாயும் தந்தையும் ஒத்துக்கொள்ளாத பொழுது வீட்டில் இருக்கின்ற மகனும் மகளும் ஒருவரை ஒருவர் உடம்பி உடன்போக்கு, அந்த காலத்தில் உடன்போக்குன்னு பேருது, வீட்டை விட்டு வெளியேறுது. அப்படி அந்த உடன்போக்கு நிகழ்ந்தாலும் திருமணம் செய்ய வேண்டும், திருமண சடங்கு செய்ய வேண்டும். சடங்கு இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது நம்முடைய ஒழுக்கத்தை வரையறுத்து பாதுகாத்து நம்மை சீரான பண்பாட்டிலே வளர்ப்பதற்கு இது உதவி செய்யும் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. கொடுப்போர் இன்றியும், கொடுப்போர்னா யார்? தாயும் தந்தையும் இன்றியும், கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே. கொடுப்போர்கள் இல்லாவிட்டால் கூட அந்த சடங்குகள் உண்டு. புணர்ந்து உடன் போக்கியான காலையான அப்படின்னு சொல்கிறான். இப்போது இது மாதிரி சடங்குகள் ஏன் வந்தது அப்படின்னும் சொல்கிறார். ஏன்னா இந்த சடங்கு ரொம்ப அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சடங்கு இல்லாமல் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ராகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல நவீன காலத்தில். உண்மை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தொல்காப்பியம் நம்முடைய பண்டை கலாச்சாரத்தை பதிவு செய்கின்ற இந்த தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என்று 3 பெரும் பிரிவுகள் இருக்கின்றன. அதில் பொருள் என்ற பகுதியில் இந்த நம்முடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் வருது. இந்த கலாச்சாரம் தான் நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இப்பொழுது ஏன் முதல்லாம் ஒத்துக்கிட்டால் போதும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஆனால் என்ன நிகழ்ந்தது என்றால் காலப்போக்கில் சில தவறுகள் நடைபெற ஆரம்பித்து விட்டன. அதுக்கு சொல்கிறார் தொல்காப்பியர் சொல்லுகிறார், ஏன் இந்த சடங்குகளெல்லாம் அவசியப்படுகின்றன. அந்த காலத்திலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவசியப்பட்டிருந்ததுன்னா இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அவசியப்படுகின்றனங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லுகிறார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர், பிற்காலத்தில் உண்மை பேசிக்கிட்டு இருந்த மனிதன், சொன்ன பேச்சை மாறாமல் இருந்த மனிதன், உண்மையே பேசிக்கொண்டிருந்த மனிதனுடைய காலத்தில் சடங்கு தேவையில்லாமல் இருந்தது. இப்போ காலம் மாறி போயிட்டு மனிதன் பொய் பேசுகிறான், சொன்ன சொல்லிலிருந்து மாறுறான். ஆகவே அவனுக்கு இப்பொழுது சடங்கு அவசியமாகிறது அப்படின்னு சொல்கிறார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. கரணம்னா சடங்குகள், ஐயர்னா மேலோர்கள், நம்முடைய மேலோர்கள். பொய்னா திருமணம் செஞ்சுட்டு சில காலம் குடும்பம் நடத்தி விட்டு வேறொரு பெண் மேலே ஆசை வைத்து விட்டு இவளையே தெரியாது, அது பொய். பொய்யும் வழு அப்படின்னா இந்த பெண்ணை விட்டுட்டு வேற போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்படியெல்லாம் சில காலம் நடந்திருக்கு. இப்படி நடந்த உடனே பெரியவர்களெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி இவனை விடக்கூடாது, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போகும், ஆகவே இதற்கு ஒரு வேலி போட வேண்டும், வரையறுக்க வேண்டும், ஒழுக்கத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால சடங்குகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ இப்போ இந்த சொல்கிறதுனால மாணிக்கவாசகர் இதை திருப்பி சொல்லுகிறார். இந்த பழங்காலத்தில் இருந்த இந்த தொல்காப்பிய நிகழ்வுகளை அவர் சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கைக்கு சடங்குகள் அவசியப்படுகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சடங்குகள் வேண்டும். சடங்குகள் நம்முடைய மரபை காப்பாற்றுகின்றன. நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரத்தை சொல்லுகின்றன. நம்முடைய முன்னோர்கள் வளைகாப்பு போட்டிருக்கிறாங்க, சீமந்தம் அல்லது வளைகாப்பு, குழந்தை பிறந்த உடனே அதற்குரிய 16 நாள் சடங்குகள் போன்றவைகள் செஞ்சுருக்கிறாங்க. ஒன்றுக்கும் ஒரு சடங்குகள் செஞ்சுருக்கிறாங்க. பெயர் சூட்டுகிறார்கள். அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு நிறைய சடங்குகள் இருக்கின்றன. அந்த சடங்குகள் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தொல்காப்பியமே மிகச்சிறந்த சான்று. ஏன்னா நான் ஏன் தொல்காப்பியத்தை சொல்கிறேன்னா, இது முதலாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தெய்வீக நூல். அதில் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் சொல்லியிருக்கு.
இப்போது இதை சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும். இது பழம் சொல். காலங்காலமாக பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது என் பொண்ணை நீ அடைக்கலமாக ஏற்றுக்க, இதை காப்பாற்று, பெண்ணே நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக இருக்குது. இந்த சொல்லை இப்பொழுது புதுப்பிக்கிறார்கள், ஒவ்வொரு கல்யாணத்திலையும் புதுப்பிக்கிறார்கள். அப்படி புதுக்கும் எப்போ புதுக்கும்? எந்த நேரத்தில்? அங்கு அந்த கல்யாண நேரத்தில். பருவமடைந்த பெண்ணை உரிய காலத்து மனம் செய்து கொடுத்தல் தங்கள் கடமை என பெற்றோர்கள் கருதுகிறார்கள். அப்படி தானே? அவர்கள் வயதில் நெருப்பு கட்டிட்டு கூட சொல்லுவாங்க, எப்படியாவது திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த முறையிலே பெற்றோர்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த பழைய சொல்லை அவர்கள் புதிதாக கூறுகிறார். அந்த திருமண காலத்தில் தான் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது புதுக்கும், அதை புதுப்பித்து சொல்கிறாங்க. அப்பொழுது இந்த பெண்ணுக்கு ஒரு அச்சம் வருகிறது. என்ன அச்சம் அப்படின்னா பயம் ஒன்று வருகிறது. புதுக்குமே அச்சத்தால் மாணிக்கவாசகர் சொல்கிறார். இப்போது ஒரு மனிதனோடு நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் பொருத்தம் பார்ப்பார்கள். இப்போ நம்ம ஜாதகத்தில் பார்க்குற பொருத்தத்தை வெளிப்படையாகவும் பார்க்க வேண்டும். என்னென்னா குடிப்பிறப்பு, நல்ல குடும்பத்தில் பிறத்தல். இவங்களும் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்காங்க, அந்த பொண்ணு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்காங்க, இந்த மாப்பிள்ளை நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க, நல்ல தகுதி உடையவர்களாக இருக்காங்களா, கீழ்த்தரமாக பேசாமல் இருக்காங்களா, நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படின்னு 2 குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். குடிப்பிறப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதோட ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் செய்யும் பொழுது உருவ பொருத்தமும் இருக்க வேண்டும். இப்போ எல்லாமே ஜாதகத்தில் பார்க்குறோம், நம்ம 11 பொருத்தம் 8 பொருத்தம் இப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதை உருவத்திலையும் பொருத்தம் பார்க்க வேண்டும், பருவத்திலையும் பொருத்தம் பார்க்க வேண்டும். ஒன்றுக்கொன்று வித்தியாசமான வயது வேற்றுமை அப்படி இல்லாமல் அறிவும் பொருத்தமாக இருக்க வேண்டும். என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதோடு கூட அவருடைய வசதி வாய்ப்புகளும் ரொம்ப பெரிய, அதாவது இருக்கலாம், அதுவும் ஓரளவுக்கு நாம் பார்க்க வேண்டும். அப்புறம் இந்த பெண்ணை வைத்து அவன் நன்றாக காப்பாற்றுவானா அப்படிங்கிற ஆண்மை அவனிடம் இருக்கிறதா என்றும் நாம் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதோடு கூட இவனுக்கு இந்த திருமணம் நடத்தக்கூடிய பெண்ணிடம் அன்பாக இருக்க தெரியுமா, இவன் சுற்றத்தாரெல்லாம் நேசிப்பானா, இந்த 7 விஷயங்களையும் பார்த்து தான் பொண்ணு கொடுக்கணுமா. இப்படி கொடுக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒத்திருந்தாலும் எனக்கு அச்சம் வருகிறதுன்னு இந்த பெண் சொல்கிறா. யார்? இந்த பாவையை நோக்கின்றவர்கள். புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமானாகிய உனக்கு ஒன்று உரைப்போம். திருமணம் நடக்கும் பொழுது இப்போ நாங்கள் பாவையை நோற்று கொண்டு இருக்கிறோம். இதில் சிறப்பாக 2 பிரார்த்தனைகள் கூட வைக்கிறோம். இந்த உலகத்திற்கு நல்ல மழை வேண்டும், அடுத்தது நல்ல கணவன்மார்கள் எங்களுக்கு வேண்டும். இப்பொழுது அச்சத்தால் உனக்கு ஒன்று உரைப்போம். எங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. ஒருவேளை எங்களுக்கு வரக்கூடிய மணமகன் உன்னை பக்தி செய்ய ஆற்றல் அல்லது தகுதி இல்லாதவனாக இருந்து வந்துவிட்டால் என்ன செய்கிறது? ஆனால் எனக்கு பயம் வருகிறது. புதுக்கும் இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு பதறுகிறது உடம்பு. ஏன் பதறுதுன்னா, வரக்கூடிய கணவன் சிவபக்தனாக, நல்ல அடியானாக, நல்ல ஒழுக்கமுடையவனாக, பெருமானே கதி என்று இருக்கின்றவனாக, சுற்றம் தழுகின்றவனாக இருக்கிறதெல்லாம் வேற. அதுக்கு மேலே அவன் எப்படி இருக்கணும்னா, அவன் சிறந்த சிவபக்தனாக, ஒரு கணவனும் இதை எதிர்பார்க்கலாம், ஒரு மனைவியும் இதை எதிர்பார்க்கலாம். புதுக்கும் எம் அச்சத்தால் உனக்கொன்று உரைப்போம். பெருமானே நீ ரொம்ப பெரியவன், நான் சொல்கிறத நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் எனது வாழ்க்கையிலே இந்த சிறு பருவத்திலிருந்து என்னுடைய வயது முதிர்ந்து நான் இறக்கின்ற வரையிலும் வாடுகின்ற பெரும் வாழ்க்கை மன வாழ்க்கை. இந்த மன வாழ்க்கையிலே என்னுடைய கணவன் ஒழுக்கமுடையவனாக இருக்கிறான் என்பதற்கு மேலாக உன்னிடம் அன்புடையவனாக இருக்க வேண்டும். அப்படி அன்புடையவனாக அவன் இல்லாவிட்டால் என்னால் உன் மீது பக்தி செலுத்த முடியாமல் போய்விடும். என்னுடைய வாழ்க்கையிலே பக்தி செலுத்துவது என்பதுதான் மிக 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 முக்கியமான ஒரு கடமையாக அமையும். ஆகவே நான் திருக்கோயிலுக்கு செல்வதோ, திருப்பாடல்களை எல்லாம் பதிகங்களையெல்லாம் பாடுவதோ, இந்த மாதிரி நல்ல செய்திகளை கேட்பதோ, இதற்கெல்லாம் தடங்கல் செய்யாத ஒரு கணவன் எனக்கு வர. புதுக்குமே அச்சத்தால் ஏன் அச்சம் வருகிறது என்பதற்குரிய காரணம் எல்லா வகையிலும் உலகியல் வகையில் ஒத்திருந்தாலும் அதற்கு மேலாக இந்த குணம் வேண்டும். இந்த குணம் வேண்டும் என்பதை நான் விண்ணப்பம்
வைப்பதற்கு எனக்கு பெருமானே நீ எல்லாம் தெரிந்தவன், இருந்தாலும் என்னுடைய ஆவல் மிகுதியினால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதனால் உனக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், உனக்கு ஒன்று உரைப்போம். ஏன் ஒன்று உரைப்போம்னா, பெரியவர்கள் அவர்கள் உயர்ந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி உயர்ந்த காரியங்கள், அரிய காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சிறுபெண் குறுக்க போய் ஏதாவது பேசினா அவருடைய வேலைக்கு இடையூறாக இருக்கும் இல்லையா? இன்னொன்று, அவர்கள் உயர்ந்த காரியங்களை பார்க்கணும், காலம் அவர்களுக்கு கிடைப்பது பெரியவர்களுக்கு கிடைக்காது. அந்த காலத்தில் போய் இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் இது முக்கியமான வாழ்க்கை செய்தி. இந்த வாழ்க்கை சிறப்பாக அமையவிட்டால் என்னுடைய வாழ்க்கையை வீணாக போய்விடும். அன்பர்கள் கிடைக்காவிட்டால், பக்தர்கள் கிடைக்காவிட்டால் அந்த வாழ்க்கையை வீணாக போயிடும். அதனால் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள், உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே சொல்கிறாங்க. என்ன சொல்ல, எப்படி அற்புதமாக இந்த நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும் நம்ம. எம் கொன்கை நின் அன்பர் அல்லாதோர் சேரக்க. ஒரு பெண், இந்த நமக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய 4 பெரிய குணம், அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பயிர்ப்பு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிற ஆடவனுடைய உடல் இந்த பெண்ணு மேலே பட்டா அந்த உடம்பு அப்படியே பதறணும், துடிக்கணும். அதுதான் பயிர்ப்பு என்று பெயர். அதனால் நான் திருமணம் செய்து கொண்டு வரக்கூடியவன் உன்னுடைய அன்பனாக இருக்க வேண்டும், உனக்கு ஈடற்ற பக்தி செய்பவனாக, குல ஆச்சாரப்படி சைவ ஒழுக்கத்தின்படி அவன் வாழ்கின்றவனாக இருக்க வேண்டும், சிவபெருமானை தினந்தோறும் வழிபடக்கூடியவனாக, ஆச்சார அனுஷ்டானங்களை செய்யக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அப்படி வருகின்றவனை நான் என்னுடைய உடல் அவன் மீது படலாம். அதுதான் அந்த இதுக்கு கருத்து. எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோல் சேருக்க. என் உடம்பு இன்னொரு உடம்புல படக்கூடாது. உன்னுடைய பக்தனாக இருந்தால் அந்த பக்தனுடைய உடம்பு என்னுடைய உடம்பை தொடலாம். இப்படி வேண்டுகிறார்கள், பெண்கள் வேண்டுகிறார்கள். எவ்வளோ உயர்ந்த ஒழுக்கம் நம்மள்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அந்த ஒழுக்கத்தை நிலைநாட்டி தொடர்ந்து இந்த ஒழுக்கம் வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய சுவாமிகள் தன்னுடைய பிரார்த்தனையாக இங்கு நமக்கு அதை தெரிவிக்கின்றார். எம் கொங்கை இல்லறம் நடத்துகின்ற காலத்திலே அவர்களோடு சிவத்தொண்டில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படி அவன் சிவனடியாராக இருந்தால்தான் அவனோடு கலந்திருந்து சிவத்தொண்டுகளெல்லாம் செய்ய முடியும். அவனோடு சேர்ந்திருந்து குழந்தை பேறு முதலானவைகளெல்லாம் பெற வேண்டும் என்றால் அவன் சிவபக்தனாக இருக்க வேண்டும். அவன் சிவபக்தனாக இல்லாதவனுடைய உடலை எனக்கு தொடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆகவே எனக்கு வரக்கூடிய கணவன் சிவபக்தனாக இருக்க வேண்டும் என்று இந்த பெண் வேண்டுகிறார். என் கொங்கை நின் அன்பர் அல்லாதோல் சேரற்க. என்னுடைய உடல் அந்த சிவபக்தருடைய உடலை சேருகன்னு சொல்லலாம், அது உடன்பாடு. இப்போ எதிர்மறையில் சொல்கிறதுனா தன்னுடைய கருத்தை மிக மிக அதிகமாக வலியுறுத்துகிறாள் அந்த பெண்ணுன்னு அர்த்தம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாசகத்தில் உள்ளேன் பிறதையும் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே, உன்னை தவிர வேற ஒரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன். அப்போ இங்கே எதிர்மறையான விஷயமா சொல்கிறார். உள்ளேன் பிற தெய்வம், உன்னை தவிர வேறு தெய்வத்தை நான் கும்பிட மாட்டேன். அதே மாதிரி இங்கே வலியுறுத்தி சொல்வதற்காக எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோல் சேரற்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு மேலே இப்போ சாதாரணமாக இப்போ நம்முடைய கலாச்சாரம் மாறிட்டு இருக்கு. நம்ம கீழே இறங்கி பேச வேண்டாம். இந்த உயர்ந்த தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கல்யாணம் ஆவதற்கு முன்பு தகப்பன் உடல் தொடலாம். கல்யாணமான பிறகு தகப்பனும் கூட ஒரு பெண்ணை தொடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய பண்பாடு, நம்முடைய மரபு. தகப்பனுக்கே இந்த விதி அப்படின்னு சொன்னால் அந்த உடம்பில் வேற ஒரு உடம்பு அணுகிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பானது அல்ல அப்படிங்கிறத இங்கே நமக்கு குறிப்பாக இந்த செய்தியை சொல்லுகிறார். எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. இப்போ அங்கேயிருந்து மாறுது பாருங்கள். இப்போது உன்னுடைய அன்பராக இருக்க வேண்டும், அவரோடு மட்டும் நான் தொடர்பு கொண்டு குழந்தை பேறு முதலானவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அங்கேருந்து இன்னொரு விஷயம் வராங்க. என்னுடைய கை உன்னை தவிர வேறொருவருக்கும் பணி செய்யக்கூடாது. அப்போது அப்படிப்பட்ட கணவனாக வந்திருந்தால்தான் இந்த திருக்கோயிலுக்கு இன்று சென்று நான் கூட்டவும் மெழுகவும் போகிறேன், புஷ்ப கைங்கரியம் செய்ய போகிறேன் அப்படின்னு இந்த பெண்ணு சொல்லலாம். அதை அந்த கணவன் ஏற்றுக்குவான். அடுத்த விண்ணப்பம் பாருங்கள், எவ்வளவு நுணுக்கமாக போகுது பாருங்கள் இந்த விண்ணப்பம். எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. என் கையினால்
உன்னுடைய பணியை தவிர வேறொன்றும் நான் செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருக்கின்ற வரத்தை வரம் கேட்குறாங்க. இங்கே என் கொங்கை நின்னன்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என் கண் கங்குள் பகல் மற்ற ஒன்றும் காணற்க. இரவும் பகலும் உன்னையே நான் காண வேண்டும். இந்த கணவன்கிற அடுத்த இடத்துக்கு இந்த பக்தியை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். என் கண் கங்குள் பகல், கங்குள்னா இரவு, பகல் இரவும் பகலும், என் கண்கள் கங்குள் பகல் மற்ற ஒன்றும் காணற்க. இரவும் பகலும் உன்னையே பார்க்கணும். நான் நம்ம காரைக்கால் அம்மையாருடைய பாடல் சொல்லியிருக்கிறேன். அந்த இரவும் பகலும் இறைவனாகவே பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கனவிலும் நனவிலும் இறை உருவத்தையே நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு நீ தர வேண்டும். அப்படி வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய கணவன் உன்னுடைய அடியானாக சிவபக்தனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பக்தனை எனக்கு நீ கணவனாக தர வேண்டும். அப்படிங்கிறதான் இங்கே இறைவன்கிட்ட வைக்கக்கூடிய விண்ணப்பம். இப்போது இந்த கனவில் கூட வேறொரு உருவம் வரக்கூடாது. ராமலிங்க அடிகள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல பார்க்கலாம். பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை பாவி பார்க்கில். பகல்லையும் பார்க்குறேன், ராத்திரிலையும் பார்க்குறேன். இந்த உன்னுடைய அழகான திருவடிகளை இந்த பாவி பார்த்தா கண்ணேறு படுமென்றோ, கண்ணு திட்டிப்பட்டு விடணும். கனவிலேனும் காட்டென்றால், கனவுல காட்டுன்னா காட்ட மாட்டேங்கிறியே. உன்னை அழகான திருவடியை பார்த்தா அதுக்கு திருஷ்டி விழுந்துடணும்னு காட்ட மாட்டேங்கிறியா? அப்போ கனவுலையும் வரல நீ அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ராமலிங்கடிகள். அதனால் கனவிலும் நனவிலும் மறவேன் உன்னை அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்வது போல இந்த பெண் வேண்டிக் கொள்கிறாள். கங்குள் பகலங்கன் மற்றொன்றும் காணற்க. இப்போது இங்கே கண்ணை குறிப்பிட்டிருக்கு, கண்ணை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கண்ணை குறிப்பிட்டதுன்னு எதை குறிச்சதுன்னு சொன்னீங்கன்னா, கண்ணை மட்டும் சொன்னால் நீங்கள் என்ன ஐம்புலன்களையும் வச்சுக்கணும். ஏன்னா கண்ணு உன்னோட பார்க்கக்கூடாதுன்னா வாய் ஒன்றை தான் பேசணும், காது உன்னுடைய மொழிகளை கேட்க வேண்டும். உடலிலே உனக்கு அணிந்த மாலை என் மேலே பூ எனக்கு வர வேண்டும், உனக்கு அணிந்த விபூதி என்னுடைய திருமேனிலே பட வேண்டும், உனக்கு அணிந்த சந்தனம் எனக்கு வரணும். இப்படி ஒன்றொன்றையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். காதிலே நம்ம திருமுறைகள் காதிலே ஒலிக்க வேண்டும், வாயினாலே திருமுறைகளை பேச வேண்டும், மூக்கினாலே மனம் நிறைந்த உன்னுடைய திருக்கோயிலுக்கு வருகின்ற அந்த மனத்தை நான் நுகர வேண்டும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம. ஆகவே இங்கே என்கண் கங்குள் பகலென்றும் மற்றொன்றும் காணற்க. இந்த வேண்டுதல்கள் 3 வேண்டுதல்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 வேண்டுதல்களும் இம்மை, மறுமை, வீடு வேறு 3ஐயும் கேட்பதாக பெரியவர்கள் இதற்கு வியாக்கியானம் செய்கிறார்கள். ஒன்று, எம் கொங்கை நின்னன்பர் அல்லாதோர் சேரற்க அப்படின்னா இந்த உலகத்திலே நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இன்பமாக வாழ வேண்டும். அது கணவனோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை. அடுத்தது, என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. இது மறுமை பயன், புண்ணிய பலனாக வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது, கங்குள் பகலங்கன் மற்றொன்றும் காணார்க்க. இது வீட்டு இன்பத்தை தரக்கூடியது. அப்போ இம்மை, மறுமை, வீட்டின்பம் 3ஐயும் தரக்கூடியது இறைவனுடைய திருவடியை புகழ்தல், பாடுதல் அப்படின்னு ஆகிறது. அப்போ இறைவனுக்கே தொண்டு செய்கிறது, இறைவனையே இரவும் பகலும் நினைத்திருப்பது, இந்த வாழ்க்கையில் எனக்கு அமைய வேண்டும் என்றால் என்னுடைய கணவன் உன்னுடைய பக்தனாக அமைய வேண்டும். அப்படி அவன் அமையாவிட்டால் எனது வாழ்க்கை இவ்வாறு சிறப்பாக அமையாது. இங்கு இப்பரிசே, பரிசுன்னா இந்த தன்மையில், இந்த வகையில், இங்கு இப்பரிசே, இங்கே இந்த உலகத்தில் இந்த பரிசை இந்த தன்மையில் எமக்கு எம்கோன் நல்குதியல். எம்கோன் என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய, எனக்கு அரசனாக இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் கட்டி ஆளக்கூடிய சிவபெருமானே, அப்படி நீ தந்தால் எங்கு எழிலன் ஞாயிறு எமக்கு. சூரியன் எங்கே எழுந்தால் தான் என்ன, அது கிழக்கு எழுந்தான்னா மேற்கு எழுந்தான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு, எனக்கு பக்தன் கிடைத்து விட்டான். பக்தன் ஒரு கணவனாக கிடைத்ததினாலே எனக்கு நன்மக்கள் பேறு உண்டாகும். நான் உனக்கு தொண்டு செய்வதில் எந்த விதமான குறைபாடும் நேராது. உனக்கு தொண்டு செய்து கொண்டு இம்மை பயன்களையும் மறுமை பயன்களையும் வீட்டின்பத்தையும் நான் அடைந்து விடுவேன். இப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை எனக்கு அமைவதற்கு ஒரு சிவபக்தன் எனக்கு கணவனாக வர வேண்டும். அப்படிங்கிறதான் இந்த பாடலில் கேட்கக்கூடிய செய்தி. ஆண்டவனே,
எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேர வேண்டுதல். திரும்ப திரும்ப நம்ம இதை மனதில் கொண்டு வரணும். அடுத்தது எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலங்கன் மற்றொன்றும் காணற்க. இந்த 3 நாளை இம்மை மறுமை வீட்டின்பம், இந்த 3ம் கிடைக்குது. இந்த 3ம் எனக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் என்ன நடந்தால்தான் எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. எங்கு எழில்னா எழுந்தால் என்ன, ஞாயிறு கிழக்கு எழுந்தா என்ன, மேற்கு எழுந்தா என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உலகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் என்னுடைய வாழ்நாள் முழுதும் என்னுடைய வாழ்க்கை செம்மையாக நடைபெறும் என்று இந்த பெண் இந்த பாடலிலே சொல்லுகிறார். ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவாய். இந்த செய்திகளை நன்றாக ஆராய்ந்து பார். முதல்ல காதில் வாங்கு, இதை ஆராய்ந்து பார். என்னுடைய பாவையே, என்னுடைய பெண்ணே என்று இந்த பாடலில் நிறைவு செய்கிறார். இதில் சக்தியை வியந்தது. இதில் எல்லாமே உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோர் சேரற்க, அப்படி எல்லாத்தையும் சொல்கிறது. இப்படி தன்னுடைய குறிக்கோள்களை சிவபெருமானிடம் சொல்லுகிறார். நம்முடைய மனதுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆசைகளெல்லாம் யார்கிட்ட சொல்லுவோன்னா, அப்பாட்ட சொல்கிறத விட அம்மாட்ட சொல்லுவோம் இல்லையா. இப்போது இந்த பெண் இறைவனை தாய் ஸ்தானத்தில் வைத்து தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்கிறார். இது எனக்கு குறைகள் இல்லை, வேண்டுதல்களை சொல்லுகிறார். ஏமா எனக்கு இப்படி வேணும் இப்படி வேணும்னு ஒரு தாயிட்ட சொல்கிறது போல இந்த பெண் சிவபெருமானை தாயாக நினைத்து இதையெல்லாம் சொல்வதனாலே சக்தியை வியந்தது என்ற கருத்து இந்த பாடலில் தெளிவாக அறிவுறுத்தப்படுதலை நாம் உணர்ந்து கொள்ளலாம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமிம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கேள் எங் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கி இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.